கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனை நாம் கனப்படுத்துவது எப்படி? தேவனை நாம் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதினாலே, அல்லது வெளிப்புறமான ஒரு காரியங்களை நாம் திட்டமிடுவதினாலே, அல்லது ஒவ்வொரு வாரமும் நாம் தொழுகையிலே கலந்து கொள்கிறோம், இதனாலே இது போதும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. இவையெல்லாம் அவசியம்தான். ஆனால் தேவனை கனப்படுத்துவது என்பது நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள், செலவிடக்கூடிய நேரங்கள், அது கண்டிப்பாக அவசியம். இயேசுவானவர் அதிகாலையிலே எழுந்து அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்முடைய சிந்தனைகள், நாம் சிந்திக்கிறதான காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுவானவர் நம்முடைய சிந்தனைகளை அறிகிற ஒரு இரட்சகராக இருக்கிறார். பிலிப்பியரிலே வாசிக்கிறோம், உண்மையுள்ள காரியங்கள், நீதியுள்ள காரியங்கள், கற்புள்ள காரியங்கள், புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த சிந்தனைகள் தான் அடுத்தபடியாக வார்த்தைகளாக வெளிவருகிறது. வார்த்தைகளாலே அநேக சமயத்தில் நம்முடைய பெற்றோரை நாம் எரிச்சல் படுத்துகிறோம். தேவனையும் கூட அப்படித்தான். நாம் கையாளுகிறதான வார்த்தைகளில் மிகவும் ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாகத்தான் நம்முடைய செயல்பாடுகள் வருகிறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. ஒரு ஞானஸ்நானம் முடிஞ்சிருச்சு அப்படின்ன உடனே டக்குன்னு உடனே ஆக்ஷனில் இறங்கிடுவாங்க. அப்படி இல்லை. இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் கவனமாக கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா தெரியும். இயேசுவானவர், அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்டதான ஒரு அணுகுமுறையை தான் அவர்கள் கையாண்டார்கள். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நேரம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய வார்த்தைகள், அதற்கப்புறம் தான் செயல்பாடுகள், அதற்கப்புறம் சகோதரர்களோடு ஐக்கியமாக இருப்பது. ஒன் மேன் ஆர்மி மாதிரி நிறைய பேர் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி அல்ல. நம்ம சகோதர ஐக்கியத்தோடு, சகோதரோடு இணைந்து தேவனுடைய பணிகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்டிப்பாகவே நாம் எல்லாரும் இணைந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும். வேத வசனங்களின்படி, புதிய உடன்படிக்கை உபதேசத்தின்படி நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அதை எக்காரணம் கொண்டு விட்டு கொடுத்துடவே கூடாது. அடுத்தபடியாக ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்தால் எப்படி அவன் சபையை விசாரிப்பான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நாம் குடும்பத்தை சரியானபடி வழிநடத்தும் பொழுது நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். எவ்வளவு அருமையாக ஒரு திட்டமிட்ட ஒரு நடைமுறையை, ஒரு செயல்முறையை பரிசுத்த வேதாகம் நமக்கு போதிக்கிறது பார்த்தீர்களா? அப்படின்னா நாம் தேவனை கனப்படுத்துவது எப்படின்னா, இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகள் ஆரம்பத்தில் நம்ம நைட்டு முழுக்க தூங்குகிறோம், என்ன நடக்குதுன்னே தெரில. எத்தனையோ கிராமங்கள், எத்தனையோ இடங்கள் நைட்டு தூக்கத்திலேயே பூகம்பம் வந்து அல்லது பெரிய பேரழி வந்து தண்ணிக்குள்ளே மண்ணுக்குள்ளே போயிடுது. ஆனால் நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம்னா கண்டிப்பாக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும், ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்க வேண்டும், நல்ல காரியங்களே சிந்திக்கணும். இவைகளின்படி வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.